ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு 24 ஃபீட் ரோடில் ஒரு சூப்பரான ஒரு 6 பெட்ரூம் கொண்ட ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. CMD அப்ரூவ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. ஸோ ஓனர் தரப்புலேருந்து இந்த வீடை வந்து விற்க வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூமு, நல்ல பெரிய கார் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ரிபிள் பெட்ரூமு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் மட்டும் இருக்குங்க. ஓரளவுக்கு டீசெண்டான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி கிறிஷ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டெர்மினல்ஸ் இருக்குது. அந்த பஸ் டெர்மினல்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஆற்று மண்ணில் கட்டின ஒரு வீடு தாங்க. நல்ல ஒரு 2 கார் பார்க்கிங் விடலாம். உங்கள் சைடில் வந்து ஃபுல்லாகவே செட் பேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செட் பேக்கும். நல்ல ஒரு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க. உங்களுக்கு ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து டபுள் பெட்ரூம் வந்து ஒரு ஒரு 12லேருந்து ஒரு 15,000 ரூபா வருங்க. ட்ரிபிள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20,000 ரூபா வருங்க. மேலே வந்து சிங்கிள் பெட்ரூம் ஒரு 7,000 ரூபா வருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 35,000 to 40,000 ரெண்ட் வர ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எல்லாருக்கும் வந்து இனிய தைத்திங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும், செல்வம் கொழிக்கட்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும்ட்டு சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் மற்ற எல்லா மக்களுக்கும் நான் வந்து மனமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான கேட்டு தாங்க. கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் அழகாக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து 30 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வருங்க. இந்த இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் வருங்க. இந்த 20 ஃபீட்டில் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட்டு கிட்ட இந்த இதுவும் இருக்குங்க. சைடில் வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. செட் பேக்கும் நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு செட் பேக் இருக்குது. பார்த்தாலே தெரியும். இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங்கோட வியூவு மேலே நல்லா ஒரு அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய டைப் வந்து இது தாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து படிக்கட்டு கீழே உங்களுக்கு ஒரு இது மோட்டர் ரூமாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது அக்னி மூலன்றதுனால இங்கே வந்து செப்டி டேங்க் வச்சுருக்காங்க. இங்கே இபி இருக்குங்க. 3 வீட்டுக்கும் 3 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. படிக்கட்டு கீழே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து பைக்லாம் கூட நீங்கள் இங்கே நிறுத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்குங்க. இந்த ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி கீழே ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு எம்எஸ்ல சேஃப்டி கேட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைனிங் யூனிட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஹால் தாங்க. இந்த ஹாலோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்குங்க. இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 அடி 28 அடி வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நீங்கள் டிவி யூனிட் வச்சு இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம். இங்கே சோஃபா போட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஹால் தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவாக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான். இந்த வியூவிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. இந்த சைடில் வியூ காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து நம்ம இங்கே டிவி வச்சுக்கிட்டா கூட இந்த சைடில் உங்களுக்கு வந்து டைனிங் யூனிட் வச்சுக்கலாங்க. பில்டர் தரப்புலேருந்து இது வந்து கட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அக்னிமுலை கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி வருங்க. இந்த சைஸ் வந்து ஒரு 11 அடி வருங்க. 10க்கு 11 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. இது 2 பெட்ரூமு, ஒரு காமன் டாய்லெட்டு.
வாங்க காமன் டாய்லெட் பார்த்துடலாம். காமன் டாய்லெட் வந்து ஒரு அழகான டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தாங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட இது பாருங்கள், சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு ஒரு 10ன்ற மாதிரி ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க. நல்ல அழகான ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து ஆத்து மண்ணில் கட்டினதுங்க. இது வந்து கட்டிட்டு அது அவரோட ஊரில் போயிட்டு அப்படி செட்டில் ஆகிட்டாரு. அதனால் இப்போ தான் வந்து விற்க வராருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆத்து மண்ணில் அழகாக கட்டின வீடு தான் இது. ரேட் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. 135 crore சொல்கிறாங்க. 1,35 lakhs. இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ஒரு +2 டோர் தான். உள்ளே வந்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 16ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமு. டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா குபேரமில் அமைஞ்சிருக்கு. இதுவும் நல்ல ஒரு 2 ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5க்கு ஒரு 12.5 சைஸில் இருக்குங்க. 2 ஜன்னல் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூமாக தான் இருக்குது. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே இருக்குங்க. இதில் வந்து எல்லாமே பாருங்கள், ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு சூப்பராகவே இது வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க போர்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சைடில் வந்து எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்தீங்கன்னா மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்க போர்ஷன். இது ஒரு 3 பெட்ரூம் தாங்க. இந்த இது ஒரு டோர் பார்த்திங்கன்னா நல்லா அழகான எம்எஸ்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டி கிரில் அழகான ஒரு டீக்குட்டில் உங்களுக்கு வந்து இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாகவே இங்கே வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 25 சைஸில் இருக்குங்க. இதில் இது வந்து ஒரு பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு அழகான ஒரு +2 டோரில் டோரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 16ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட வழி தான் இது. நல்ல ஒரு அழகான ஒரு பால்கனி. நல்லா காற்று நல்லா சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ வாங்க இன்னொரு 2 பெட்ரூம் பார்த்துடலாம், கிச்சனையும் பார்த்துடலாம். மற்றபடிக்கு கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க. இங்கே வந்து கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. இதுவும் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு ஒரு 12ன்ற சைஸில் நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாகவும் இருக்குது. வாங்க போயிட்டு நம்ம அந்த 2 பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு காமன் பெட்ரூம், காமன் டாய்லெட்டு. அதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான், காமன் ரெஸ்ட் ரூம். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ஒரு +2 டோர் தான். உள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 13ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு 2 ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தான் இருக்குது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா தான். இது வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இது வந்து பேக் சைடில் பால்கனி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து செட் பேக் இருக்குது. இது வந்து பேக் சைட் பால்கனி. இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. பார்க்கும்போது பார்த்தோன்னே பிடிக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு பால்கனியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தான். இது வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு பெட்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 பால்கனி இருக்குங்க. அந்த பெட்ரூமில் எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 13x13 சைஸில் இருக்குங்க. இதில் வந்து இது ஒரு பால்கனி, இந்த சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பால்கனி. மொத்தம் 3 பால்கனி கொண்ட வீடாக தான் இருக்குது. நல்லா வந்து வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்கும். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க. ஸோ இதோட இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு வென்டிலேஷனோட இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. வாங்க மொட்டை மாடி போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டெலாம் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு வென்டிலேஷன் ஒரு விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இது மொட்டை மாடியோட வியூவு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். மொட்டை மாடி மேலே வந்து வேணுனாலும் கட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரளா டைப் ஓடும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்சி டேங்க்கு பார்த்திங்கன்னா மேலே டேங்க்கு சிமெண்ட் டேங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு மேலே. இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது. ஒரு 12x14 சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ரொம்ப நியர்பைலேயே வரும். ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி, ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் லாக்கில் இருக்குது. நேரில் வரும்போது இந்த லாக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்குலாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.